ஆண்டவரே நாங்க கேட்கிறோம், உடைய பிரசனம் எங்களை நிரப்பட்டும். இதுவரையும் நடத்தினீர், இனியும் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுல ஸ்டார் கட்டியாச்சு? பல்ப் இருக்கிற ஸ்டாரா, பல்ப் இல்லாத ஸ்டாரா? பல்ப் போட்ட ஸ்டார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு ஒளி உள்ள பிரகாசம் உள்ள ஸ்டார் கட்டிட்டீங்க. ஹல்லேலூயா. ஓகே, கடந்த ஒரு 2-3 வாரமா எதை பார்த்துட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு அவமானம் கண்டிப்பாக வரும். நீங்க மரியாள் அம்மாவை பத்தி நம்ம ரொம்ப பேசுறோம். அவங்க அத்தனை அவமானத்தையும் தாங்கி வந்தாங்க இல்லையா? ஏன் மரியாள் அம்மாவை சூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சொன்னா இல்லையா? நேற்று சாப்பிட்ட குழம்பு ஞாபகம் இல்ல. நீங்க 2 வாரத்துக்கு முன்னாடி கேக்குறீங்க பாஸ்டரமா. ஓகே, அதாவது தேவதூதன் வந்து யார்கிட்ட பேசினாரு? மரியாள்கிட்ட பேசினாங்க. மரியா கிருபை பெற்றிருந்தாங்க. அவங்க ஒரு ஜெப பிள்ளை. எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறுது. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் அந்த அம்மாவை சூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ இந்த வாரம் அந்த குழந்தை எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப ஒரு இது எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறப்ப எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. இதை நீங்களும் கத்துக்கணும். இன்னைக்கு ஒரு குழந்தை உருவாகணும்னா என்ன வேணும்? ஒரு ஆண் வேணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ன ஆமாவா இல்லையா? ஆமா. இப்போ மரியாள் அம்மா இப்போ உற்பத்தி ஆக போறாங்க. இது எப்படி ஆச்சு அப்படின்னா, முழிக்க கூடாது என் பிள்ளைங்க, தெளிவா நீங்க சொல்லணும். எப்படி தெரியுமா? ஒரு வசனம் படிங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ப்ராசஸை நீங்க கவனிச்சு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இப்போ மரியாள் அம்மாட்ட சொல்றாங்க, மரியாள் அம்மாக்கு மேல என்ன வருது? பரிசுத்த ஒரு ஆவி வராது. ஒரு ஆவி வருது. நான் இதை இன்னைக்கு ஆராதிக்கிறப்ப நான் கேட்டேன். பிள்ளைங்க பாடிட்டு இருக்கிறப்ப எனக்குள்ள ஒரு இது, கிளாடி அப்படிங்கிறது மூளையா ஹார்ட்டா? இப்ப மூளை தான் கிளாடியா, ஹார்ட் தான் கிளாடியா? நோ, ஆவி. தெரியுதா? மூளை இங்கதான் இருக்கு. கரெக்டா? மூளை என் உடம்புல இருக்கிற ஒரு பகுதி. இருதயம் ஒரு உறுப்பு. ஆனா இது எல்லாத்தையும் இயக்கறதுக்கு என்ன வேணும்? அப்போ கிளாடிங்கிறது என் கண்ணோ, என் மூக்கோ, என் ஹார்ட்டோ, என் லிவரோ அல்ல. யாரு? ஆவிதான். அப்ப ஆவிக்கு பேர் தான் கிளாடி. ஹல்லேலூயா. இது மொத்த உருவத்தை ஒரு செட் பண்ணி இருக்காரு. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த சரீரத்தை ஆளுகை செய்கிறது எது? ஆளுகை செய்கிறது ஆவி. அப்போ இந்த ஆவிக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஹல்லேலூயா. இப்ப அந்த அம்மாக்கு மேல யார் வந்து இறங்குறா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு. ஹல்லேலூயா. உள்ள வந்த உடனே கர்ப்பப்பையில என்ன வந்துருச்சு? கரு உருவாயிருச்சு. இந்த ஆவிக்குள்ள இன்னொரு ஆவி போன உடனே என்ன உருவாயிருச்சு? கரெக்டா? உலகத்துல அப்படிதானே ஆகுது. ஆமாவா இல்லையா? புரியுதா? இப்போ மரியா அம்மா வயித்துக்குள்ள எப்படி உருவாச்சு? பரிசுத்த ஆவி உள்ள போன உடனே கரு உருவாயிருச்சு. இப்போ நம்ம யூசுவலா உலகத்துல கரு உண்டாயிருச்சு, கர்ப்பமாயிட்டீங்க. இப்போ அதுக்கு தேவையான புரோட்டீன், நம்ம சாப்பிடுற ஃபுட்டு தான் அந்த குழந்தைக்கு என்ன போகும்? உணவா போகும். ஆமாவா இல்லையா? நான் சொல்றேன், ஏன் இயேசு சுவாமிக்கு மரியாள் அம்மா சாப்பிட்டது போகல? எப்படி? அடுத்தது சொல்றாரு, உன்னதமானவருடைய பலன் அவர் மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. பலன் என்ன? ஸ்ட்ரெngth. கரெக்ட்? என்னது? அந்த ஸ்ட்ரெngth டெய்லி அந்த உள்ள இருக்கிற குழந்தைக்கு தேவையான
கொடுக்குது. புரியுதா? சயின்டிபிக் பிரகாரமா கொஞ்சம் பேசுறப்ப கொஞ்சம் நமக்கு புரியல நினைக்கிறேன். எப்ப ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு ஆவி உள்ள போயிருச்சு, இந்த ஆவியும் அந்த ஆவியும் கடக்கும் பொழுது என்ன உருவாயிருச்சு? கரு உருவாயிருச்சு. அந்த கருவை பில்டப் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? அந்த தாய் சாப்பிடுற சாப்பாடு போகல, அதுக்காக டெய்லியும் உன்னதமானவருடைய பலம் அந்த அம்மாவுடைய வயித்துல இருக்கிற குழந்தை என்ன பண்ணுது? வளர செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னொரு முறை கூட படிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். போதும், நல்லா கவனிங்க. இப்ப ஆவி உள்ள போயிருச்சு, கரு உருவாயிருச்சா? இப்ப அந்த குழந்தை வளர்றதுக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. உணவு தேவை, ஸ்ட்ரென்த் தேவை. அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னதமானவருடைய பலன் உனக்குள்ள டெய்லியும் இறங்கும். ஹல்லேலூயா. இப்ப உள்ள இருக்கிற குழந்தைக்கு ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வருது? அந்த அம்மா சாப்பிட்ட சாப்பாடு இல்ல, அந்த அம்மா செய்தது H2O தண்ணீர் மட்டும்தான் கர்ப்பப்பையில இருந்திருக்கு. மற்றபடி அந்த அம்மாவுக்கும் இயேசு சுவாமிக்கும் எந்த கனெக்ஷன் இல்லை. ஹல்லேலூயா. புரியுதா? ஒரு குழந்தைக்கு உருவாகிறதுக்கு வேணும், ஒரு கர்ப்பப்பை வேணும். அந்த உருவான அந்த குழந்தை வளர்றதுக்கு ஸ்ட்ரென்த் தேவை. இந்த ரெண்டு எங்க இருந்து நடக்குது? பரிசுத்த ஆவியானவர்ட்ட இருந்து நடக்குது. புரியுதா? யாராவது கேட்டாங்கன்னா என் பிள்ளைங்க படிச்சுன்னு சொல்லணும் இல்லையா? சொல்ல முடியுமா? முடியாதா? இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியுமா எப்படி இயேசு சுவாமி உருவானாருன்னு? இல்லையா? இந்த அளவுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள போய் தான் கரு உண்டாச்சுன்னு, இல்லையா? அப்ப எப்படி அவருக்கு உள்ள இருக்கிற குழந்தை வளருது? யாருனால வளர்ந்தது? உன்னதமானவருடைய பலன் அவருக்கு நிழலா இருந்துட்டே இருக்குது 10 மாசம் முழுவதும். ஹல்லேலூயா. அந்த குழந்தைக்கு தேவையான வாட்டர் மட்டும்தான் அந்த அம்மாட்ட இருந்து ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். கர்ப்பப்பையில என்ன நிக்கும்? H2O தண்ணீர் மட்டும்தான் அந்த அம்மாவுடைய கர்ப்பப்பைக்குள்ள இருந்திருக்கு. ஹல்லேலூயா. இப்ப குழந்தை உருவாயிருச்சா? எத்தனை பேருக்கு சந்தேகம்? உருவாயிச்சா உருவாகலையா? உருவாயிடுச்சா இல்லையா? உருவாயிடுச்சு. ஹல்லேலூயா. எப்ப டெலிவரி? 10 மாசம் 4 நாளைக்கு அப்புறம். நம்ம கொஞ்சம் லேட்டா உற்பத்தியை தொடங்கிட்டோம் இல்லையா? எப்போ? டிசம்பர் 25ங்கிறது ஒரு கரெக்ட் டேட் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு நாளை அவங்க நியமித்து நம்ம கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க? கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமான உடனே நடந்தது என்னன்னு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 1:18 படிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஜனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. 19 அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். நல்ல கவனிங்க. பரிசுத்தமானதை பாழாக்காதவன் நீதிமான். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமா இருக்கிறவன் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டான், அசிங்கப்படுத்த மாட்டான். ஆனா பழைய ஏற்பாடு காலங்களிலே சொல்லப்பட்டு நீதி என்ன மோசே காலத்துல ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ விபச்சாரம் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு நீ தள்ளுதல் சீட்டை கொடுத்து விடலாம். என்ன பண்ணலாம்? டைவர்ஸ் பண்ணிடலாம். அப்படின்னு இருக்கு. இருக்குதா இல்லையா? இருக்கு இல்லையா? உபாகம புஸ்தகம் 24:1 படிங்க பார்க்கலாம். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக்கொண்ட பின்பு அவளுக்கு லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். எங்க அனுப்பிடலாம்? அவங்க அம்மா வீட்டுக்கு. ஏன்? ஏன்னா அவன் தப்பு பண்றான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனா அவங்க என்ன பண்ணலாம்? தள்ளுதல் சீட்டை கொடுத்து டைவர்ஸ் பண்ணி அனுப்பிடலாங்கிறது மோசே காலத்துல இருக்கு. இப்ப புதிய ஏற்பாடு காலம் வந்துருச்சு.
இப்ப ஒரு அம்மா நிச்சயம் பண்ற வரைக்கும் நல்லா இருக்காங்க. யோசேப்பு நிச்சயம் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம என்ன ஆயிட்டாங்க? கர்ப்பவதி ஆயிட்டாங்க. இது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு நம்ம ஊர் மாதிரி தான் அந்த காலத்துலயும் கூட இல்ல. நல்ல காரியம் ஸ்ப்ரெட் சீக்கிரம் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி விஷயம் வச்சுக்கோ, ஐயோடா ஃபிளாஷ் நியூஸ் விட ஸ்பீடா போகும். என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட போனே இருக்காது, பக்கத்துல ஓடி போய் கடன் வாங்கிட்டாலும் அந்த செய்தியை 10 பேருக்கு சொன்னாதான் நமக்கு தலை வெட்டிக்காது. அல்லேலூயா. இப்போ எங்கேயோ இருக்கிற யோசேப்புக்கு மரியாதை மாசம் ஆனாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவர் ஒரு நீதிமானா இருக்கிறதுனாலதான் அவர் ஆண்டவர் சூஸ் பண்ணார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்களேன். நம்ம ஒரு பெண்ணை போய் நிச்சயம் பண்றோம். நம்ம பிள்ளைக்கு நல்ல பிள்ளை, நல்ல கடவுளுக்கு பயந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட் வாங்கி அந்த பிள்ளையை நான் நிச்சயம் பண்றேன். நிச்சயம் பண்ற வரைக்கும் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. ஆனா நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை கர்ப்பவதி ஆயிட்டானா நம்ம என்ன செய்வோம்? சும்மா அப்படியே செடி விட வேணாம்னு சொல்லுவோமா? எப்பையும் எவ்வளவு பர்ஃபெக்ட், இந்த பிள்ளை இப்படியா, ஐயோ போயும் போயும் ஆய் ஊயின்னு கத்தி இன்னும் ஒரு 4 சேர அள்ளி அந்த பிள்ளை மேல போட்டு திரும்ப அந்த பிள்ளை வாழவே விடாம பண்ணிட்டு வந்துருவோம் இல்லையா? ஆனா யோசிப்பு பாருங்க, தனக்கு செய்தி வந்த பிறகு ரகசியமாய், ஹல்லேலூயா, ஐயா நீதிமான் யாது, நீதிமான் தனக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது கூட அந்த பெண்ணை அவமானப்படுத்த நினைக்கிற பத்தியா, அவன் உண்மையா நீதிமான். நம்மளால இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது நினைச்சு ரகசியமாய் அவர் என்ன பண்றாராமா? அவமானப்படுத்தல. ஹல்லேலூயா. அவர் எங்கேயாவது பேசி அசிங்கப்படுத்தினாருன்னு இருக்கா? ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு பெண்ணை அசிங்கமா பேசுறாங்க? யோசிச்சு பாரு. இந்த சமுதாயத்துல நேற்று நடந்த நான் சொன்னல, அவ்வளவு நம்பிக்கை குறித்த அந்த மனுஷன் அவ்வளவு அசிங்கமா அந்த பெண்களை கேவலமா பேசுறான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனா இந்த யோசேப்பு நீதிமானா இருப்பதினால அந்த பெண்ணை என்ன பண்ணல, அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்த விரும்பல. தன் இருதயத்திலே நினைத்தார். என்னன்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருதயத்துல நினைச்சார். நடந்தது என்ன? 19வது வசனம். ரகசியமா எப்படியாவது இதை நிறுத்தணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்லலாம்னு ரகசியமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயா, தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ எகென்ஸ்டா யாராவது நினைச்சா கூட என் அப்பா சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. 20வது வசனம் படிங்க. சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, யோசேப்பே ஐயப்படாதே, இந்த இவரே நினைச்சிட்டு படுக்கிறாரு. இப்ப யார் வந்துட்டா? கர்த்தருடைய தூதன் வந்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வந்து கடவுளை என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? எப்பா, இந்த மாதிரி உனக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணுடைய வயிற்றில் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான் செஞ்சிருக்காரு. நீ என்ன நம்புவோமா? பிராக்டிகலா பேசலாமே, நம்புவோமா? இப்ப என்ன பண்ணுவா? நைட்டு ஃபுல்லா அவளை எப்படியாவது தள்ளிடணும்னு நினைச்சிட்டு படுத்துனா சொப்பனத்தின், அதாவது என்னது, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்குனாங்க. ரொம்ப டிப்ரெஷனா யோசிச்சுட்டே இருந்தேன், அதனாலதான் கனவுல வந்துருச்சு அப்படிதானே இல்ல? ஆனா யோசேப்பு அதை பிலீவ் பண்ணார். அல்லேலூயா. நம்பினார். அப்ப அந்த இன்னைக்கு ஏன் சொப்பனம் வருது? கனவு எத்தனை பேருக்கு வருது? அது கணக்கே இல்ல பாஸ்டர்மா. உட்கார்ந்தா கனவு, நின்னா கனவு, படுத்தா கனவு, ஆனா வந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களையும் போட்டு தொலைச்செடுத்தது. போன வாரம் ஒரு வீட்டுக்கு போனா, ஐயோ என் பிள்ளைக்கு அப்படி கனவு வந்துருச்சு. என்னதான் கனவு? அந்த அம்மா சமைக்கிறது தீஞ்சாலும் பரவாயில்ல ஓடி வந்து சொல்றாங்க, இப்ப என் பிள்ளைகளுக்கு தான் இவ்வளவு பிரச்சனையா? என்னதான் பிரச்சனை? கனவெல்லாம் வந்து கஷ்டப்படுத்துது.
அட என்ன கனவு சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை, உப்புச்சப்பு இல்லாத கனவு. அட நான் சொன்னேன், அட அது எங்கிட்ட கேட்டிருக்கலாம் நடிமா, பாவம் உங்க அம்மாட்ட போட்டு உடுக்கிட்டு இருக்கிறியே இல்லையா. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன், இது கரெக்ட். ஆனா 3 நாளா போட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ இல்லையா. சொப்பனை எதுல வருது, நல்ல டீப்பா நல்ல தூங்குனீங்கன்னா என்ன வரும், கனவு வரும் இல்லையா. நீ ரொம்ப பிரச்சனை யோசிச்சாலும் கனவு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன நடந்திருக்கு, யோசேப்புக்கு என்ன வந்திருக்கு, கனவு வந்துருச்சு. தேவதூதன் என்ன செய்யறாரு, மரியாதை பத்தின காரியங்கள் எல்லாத்தையும் தெளிவா யோசேப்புக்கு வெளிப்படுத்திட்டாரு. அந்த இடத்துல யோசேப்பு ஆர்குமெண்ட் பண்ணாருன்னு இருக்கா, ஏங்க இதுவரையும் உலகத்துல நான் கேள்விப்படாத மாதிரி இருக்கு. அது எப்படி ஒரு பெண் கன்னிப்பெண் கர்ப்பவதி ஆமா நீங்க சொல்றீங்க தூதனே அப்படின்னு நம்ம கேட்டாரா? சில நேரங்களில தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். போன வாரத்துல ஒரு நாள், அந்த வாரத்துல பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்றேன், அதோட ஆண்டவர் என்னன்னு தெரியல, திடீர்னு 2 நாள் என்ன செஞ்சுட்டாரு, பாஸ்டிங் போடுன்ட்டு 2 days பாஸ்டிங். முதல் நாள் பாஸ்டிங் போட்டு இந்த பிரச்சனை வருது, ஒரு நாள் சாப்பிடலாம் நினைச்சு அடுத்த நாள் பாஸ்டிங் போடுன்ட்டார். போடு. அந்த நேரங்களில இந்த எதை சொல்லிட்டு இருந்தோம், கனவு. இந்த கனவுகள் என்ன செய்யறாரு, கனவுல வர்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக 100% உண்மைன்னு சொல்றீங்க. யார் எப்படி இருந்து நீங்க கனவு காண்கிறீங்கிறத முக்கியம். ரொம்ப டீப் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கிறப்போ சில பேருக்கு கனவுல நடக்கிறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். இப்போ யோசேப்பையா ஆர்குமெண்ட் என்ன பண்ணல, அவர் சொன்னதை அப்படியே என்ன பண்ணிட்டாரு, நம்பிட்டார். அவர் எதிர்த்து கேட்கல, இந்த மாதிரி இதுவரையும் நடக்கவே இல்லையே, எப்படி இது இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்கல. அதான் சொல்ல வந்தேன். உபவாசத்தை அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஆவியானவர் சொன்னாரு, அடுத்த வருஷத்துக்கு உனக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறேன். பாஸ்டிங் முடிச்சு எழுந்திருக்கிறப்ப அருமையான ஒரு வாக்கு தத்துவம், இதுவரையும் நான் வாழ்க்கையில கேள்விப்படாத வாக்கு தத்துவம் கொடுத்தாரு பாருங்க. அப்போ நான் அந்த வசனத்தை எடுத்து பார்த்தா இருக்கு. அப்ப நான் சொன்னேன், இந்த வேர்டிங்க்கு கூகுள்ல போய் சர்ச் பண்ணாவே தெரியல, கூகுளே ஒண்ணும் சொல்ல மாட்டேங்குது. கூகுளே சொன்ன அளவுக்கு ஒரு வாக்கு தத்துவமா இல்லையா. நான் ஒரு 2 நாள் மூளை ஓடுது, இது எப்படி நான் 1ஆம் தேதி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஆண்டவரே, எனக்கே தெரியல, கூகுளே சொல்ல மாட்டேங்குது, நான் எங்க போவேன். அப்புறம் முடிவு பண்ணேன், யார் சொன்னாங்களோ அவங்க கிட்டே கேட்டாரலாம், அதான கரெக்ட். அப்ப எங்க அப்பாட்ட உட்காந்து கேட்டாங்க, பாருப்பா அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, எனக்கு நீங்க சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்ப எங்க அப்பா அழகா 4-5 பாயிண்ட் சொன்னாரு. ஆஹா 2026 கிளாடி ஊழியம்னா எங்கேயோ போகுது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? நீங்களும் என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லாரும் என்ன தெரியுமா வாக்கு தத்தம் கொடுத்தாரு. இன்னைக்கு கேட்கணுமா 1ஆம் தேதி கேட்கணுமா? கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில நடக்க போகுது. அல்லேலூயா. என்ன கூடாது, கிரகிக்க கூடாதுன்னு என்ன, நம்ம மூளைக்கு, நம்ம என்ன அறிவியலுக்கு, நம்மளுடைய திங்கிங்க்கு நடக்காத ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல கூட இந்த கன்னிப்பெண் கர்ப்பவதியானது கூட இயற்கைக்கு கிரகிக்க முடியாத காரியம். ஆமாவா இல்லையா? கிரகிக்கவே முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். நம்மளால முடியாது, ஆனா நம்மை உருவாக்கின நம் தகப்பனால கண்டிப்பா முடியும். எனக்கு என்ன ஆயிடுச்சு, கர்ப்பவதியான அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க, அவர் மனதார ஏற்றுக்கொள்ள முடிவெடுத்துட்டாரு. லூக்கா 1:37-38, லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு 36 படிமா. இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தோ தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இந்த 6ஆம் மாதம். போதுமா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. தேவதூதன் போய் எக்ஸ்பிளைன் பண்றாரு. யாருக்கு? மரியாளுக்கு சொல்றாரு, இங்க பாருமா, முதிர் வயதான ஒரு எலிசபெத் ஒரு அம்மாவுக்கு
புரியுதா? அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஐயா, முதிர் வயது அந்த பெண்ணால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனா அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் நான் கொடுத்துருக்கேங்கிறாரு. அப்ப இதெல்லாம் கேட்டோம்னா நம்ம அந்த பெண்ணுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. தெளிவு வந்த உடனே என்ன செய்யறாரு? 38வது வசனம், அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, போதும். இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒப்பு கொடுத்த பிறகுதான் தேவதூதன் அங்கிருந்து என்ன பண்றாரு? கடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவருக்கு கன்னியை கர்ப்பவதி ஆக்குவதும் முதிர்ந்த மலடியை பிள்ளை காட்சி ஆக்குவதும் என் தேவனுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் இவ்வுலகத்திலே ஒன்றுமே இல்ல. உங்களால முடியாது, என்னால முடியாது, நம்மால முடியாது, சயின்டிபிக்னால முடியாது, நம் ஞானத்தினால முடியாது, நம் பலத்தினால முடியாது. ஆனால் ஆவியானவராலே எல்லாம் கூடும். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் மாபெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது? கலங்கவே கூடாது. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? உங்க வாழ்க்கையில முடியல, நடக்காது இல்ல, இன்னைக்கு உங்க எல்லா தாட்ஸ் மாறணும். நான் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. 25 விட 26 நம்ம எல்லாரும் கிரகிக்க முடியாத அற்புதத்தை பார்க்க போறோம். கிரகிக்க முடியாத அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில, நம்ம ஊழியத்துல, பொருளாதாரத்துல, நம்ம சரீர பலத்துல எல்லாத்துலயும் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. இன்னைக்கு மரியாளம்மா எப்படி கர்ப்பவதியானாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லையா? இப்ப நம்ம கர்ப்பவதி ஆயிட்டாங்க. அவங்க கணவருடைய சந்தேகத்தை ஆவியானவர் தீர்த்துட்டாரு. அந்த அம்மாவுக்கும் என்ன பண்ணிருக்காங்க? விளக்கி அந்த அம்மா அதை சம்மதிச்சு. இன்னொரு தெரியுமா, இதை யோசிக்கிறப்ப, ஏங்க நம்ம அவருடைய உருவாக்கப்பட்ட மண் பாண்டம். ஆமா தானே? மரியாளம்மாவும் அப்படித்தானே? ஏன் பர்மிஷன் கேட்கணுமா? யோசிச்சு பாருங்களேன். அவர் கர்ப்பத்துல நமக்குள்ள பிறக்கிறது இவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா பர்மிஷன் கேட்டுதான் உள்ள இந்த ப்ராசஸ் நடந்தது தெரியுமா? அந்த அம்மா என்ன பண்ணாங்க? மரியாளம்மா என்ன சொன்னாங்க? சம்மதம் சொன்னாரா இல்லையா? தேவதூதன் சொன்ன உடனே உங்களுடைய வார்த்தையின்படியே ஆகக்கடவது, நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து சம்மதித்ததுக்கு அப்புறம் தான் உள்ள நடக்கு. அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்க ஒப்பு கொடுத்தாலும் உங்க வாழ்க்கையில கூட கிரகிக்க முடியாத காரியம் நடக்கும். நீங்க விட்டு கொடுக்கலனா, நீங்க அதை பிலீவ் பண்ணலனா, நீங்க அதை எதிர்பார்க்கலனா, நீங்க அதை கேட்கலனா எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்துல அன்றைக்கு அந்த மரியாளம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளும் சொல்லலாமா? ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி செய்ய நான் உங்களுடைய வார்த்தைக்கு அடிமை. ஆண்டவரே, அல்லேலூயா. நான் என்ன விட்டு கொடுக்கிறேன். என்ன கொண்டு, இந்த சரீரத்தை கொண்டு, இந்த மண் பாண்டத்தை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ செய்வீராக என்று சொல்லி நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் அப்படி பயன்படுத்துவார். அல்லேலூயா. எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியாக எனக்கு செய்வீராக. எல்லாரும் கூட எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, மரியாளம்மாவுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க இந்த நாளிலே. கர்த்தாவே, யோசேப்பு நீதிமானா இருந்ததுனாலதான் அந்த ஐயாவை நீங்க சூஸ் பண்ணி இருக்கீங்கப்பா. அவருடைய மனைவி இப்படி இருந்தும் கூட அவங்களை அசிங்கப்படுத்தாத ஒரு நல்ல மனுஷன், அந்த கேரக்டர் எங்களுக்கும் கூட வேணும். யாரையும் நாங்க அசிங்கப்படுத்த கூடாது. ஆண்டவரே, இதோ யாரு உலகத்துல நீதிமான் அல்ல. ஆண்டவரே, அப்பா, நாங்க அதை உணரணும். ஆண்டவரே, அப்பா, தன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க. அப்படியாக யோசேப்பு ஐயாவுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. மரியாளம்மாவுக்கு நீங்க போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சம்மதம் கேட்டு நீங்க அவங்களுக்குள்ள உற்பத்தியாக உதவி செஞ்சீங்கப்பா. இந்த நாளிலே இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, விட்டு கொடுங்க பார்க்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே,
இதோ கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில கூட, என்னுடைய பொருளாதாரத்துல கூட, என் சரீரத்துல கூட, என்னுடைய குடும்பத்துல கூட, என்னுடைய வாழ்க்கையில சமாதான சந்தோஷம் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்கிறேன். நீர் அதை ஆளுகை செய்யுங்கப்பா. உமாலை கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. உமாலை எல்லாம் கூடும் என்று சொல்லி விட்டு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை கனம் பண்ணுவார். உங்களை விசேஷித்த பாத்திரமாய் மாற்ற போகிறார். ஓ ஹல்லேலூயா ராஜா. கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படியாக மாற்றுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அப்படியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.